பத்மா நொங்கு சர்பத்து. ஏங்க நல்ல இள நொங்கு தானே பார்த்து வாங்கிட்டு வந்தீங்க. எம்மா தாயே உன்கிட்ட பேச முடியாதம்மா, நீ தான் சொல்லி விட்டிய. நான் பக்கத்திலே இருந்து பார்த்து எடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொண்டு போ. தம்பி வாரான்னு சொன்ன தலைகால் புரியாம தெரியுதா? இதே மாதிரி எங்க வீட்டுல இருந்து யாராவது வரட்டும், இவளுக்கு கையோட இழுத்துட்டு போவோம், காலோட இழுத்துட்டு போவோம், என்னென்ன வியாதி எல்லாமா வந்துடும். என்ன வாசம் அடிக்கி? பிரியாணி பண்ணிட்டு இருக்கா. தென்றல் டிகிரி முடிச்சாச்சு, அடுத்தப்பல மேல எதுவும் படிக்க போறியா இல்லன்னா எதுவும் வேலைக்கு ட்ரை பண்றியா? என்ன பண்ண போற? மாமா நான் அடுத்தப்பல ஏதாவது படிக்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. அப்பா என்ன சொல்றாங்க? அப்பா படின்னு தான் சொல்றாங்க. தென்றல் கவலைப்படாத, நான் எங்க அக்காட்ட சொல்லுதேன். ஓகே தேங்க்ஸ் மாமா. அப்பா தள்ளுங்க, வழியில நின்னுட்டு இருக்கீங்க. எம்மா தள்ளி போட்டுற பாத்தாளம்மா. ஜோடி பொருத்தமே என்ன அளவோல இருக்கு, அம்சமா இருக்கு. 10 சிலையாயிட்டியா? தம்பி உட்காருல. டைம் ஆயிட்டுக்கா, பஸ்ஸுக்கு டைம் ஆயிட்டு. ரிசர்வ் வேற பண்ணிருக்கேன் பாத்தியா, அப்புறம் வம்பா போயிரும். இருக்கட்டும்ல, பஸ் 4 மணிக்கு தான், எனக்கு தெரியாமல இருக்கு. உட்காரு. இந்த உங்க மச்சான் அந்த சர்பத்து வாங்கிட்டு இருக்காரு, நொங்கு சர்பத்து. அங்கெல்லாம் கிடைக்காது பாத்தியா? என்ன வெயிலா இருக்கு, வெயில்ல நொங்கு சர்பத்து குடிச்சா நல்லது. உட்கார்ல தம்பி. ஏங்க தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இப்போ ஓடியாரேன். என்ன மாப்பிள, நாங்க கூப்பிட்டா மட்டும் வர மாட்டியா? உங்க அக்கா கூப்பிட்டா உடப்பறந்தா கூப்பிட்ட உடனே சாடி எடுத்து வந்துருவிய. உட்காருங்க மச்சான், நானே உட்கார்ந்துருக்கேன். அவசரப்பட்டு நிக்க ஆளு நீங்க உட்காராம நின்னுட்டு இருக்கியா? உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா காலைல வெட்டிய ஊத்திட்டு அப்படியே ஓடுறதுக்கு நிக்க? மச்சடிக்கு காலையில போன் பண்ணிய வந்துட்டு போன்னு. எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிட்டு பத்தியா, அதனாலதான் இன்னொரு நாள் வரும்போது வாரேன்னு. எப்படியும் அக்கா கல்யாணத்துக்கு வர வேண்டியதுன்னு அப்ப வந்து ஒரு நாள் இங்க தங்குதேன். இருக்கட்டும் டே, அக்கா பசங்க அது தனிதான். தம்பி குடி குடி. இல்ல தம்பி, இந்த சர்பத்தை குடிச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு கை காணு நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் தின்னுட்டு பாப்பா. இதையே குடிக்க முடியாம கடந்து குடிச்சிட்டு இருக்கேன். என்னக்கா சொல்லுத? பஸ்ஸை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். சரி அப்ப பார்சல் போட்டு கொண்டு வரட்டா? ஆமாம்மா பார்சல் போட்டு கொடுங்கம்மா. மாமா அங்க பஸ்ல போறப்பவே சாப்பிட்டுக்கோங்க. இதை மட்டுமாவது குடி. என்ன பிள்ளை வளருத பிள்ளை, அப்படியே மடக்கு மடக்குன்னு குடிக்காண்டமா வச்சு இப்படியே பாத்துட்டு இருக்க. குடி, நான் பிரியாணி எடுத்துட்டு ஓடியாரேன். ஒரே ஓட்டமும் நடையுமா தான் இருக்கு ஒரு ஆளுக்கு. டிஃபன் கேரியர்ல பிரியாணி எடுத்து வச்சது நல்லதா போச்சு. எங்க அம்மா சொன்னா, வந்த உடனே அவன் பறந்துட்டு நிப்பாம்டி, ஒரு சாப்பாடை ஏதாவது தூக்குவாளிலையாவது ஏதாவது டிஃபன் கேரியர்லயாவது போட்டு வை, கொடுத்து விட்டுரு, அவன் இருந்துலாம் திங்க மாட்டான்னு சொன்னான். அதே மாதிரி ஆகி போச்சா. என் தம்பியை போய் ஏலன்னு கூப்பிட்டு இருக்கேன் நான் வேற. சே இப்பதான் ஞாபகம் வருது, இனி நம்ம தம்பி இல்ல, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி மரியாதையா பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடாது. சரி பேர் சொல்லினாலும் கூப்பிடணும், இனி ஏலன்னு சொல்லக்கூடாது. காணுமாக்கா டிஃபன் கேரியர் ஏக்கா, நான் என்ன ஹோட்டலா நடத்த போறேன். இருக்கட்டும்ல தம்பி, இப்போ கொஞ்சம் சாப்பிடு. பிறகு 2-3 மணி நேரம் கழிச்சு அடுத்தால பஸ்ல போகும்போது பசிக்கும்ல, அடுத்தால கொஞ்சம் சாப்பிடு. ஏதோ உன் ஃப்ரெண்டு வேற கூட வரேன்னு சொன்னோம்ல, அவனுக்கு கொஞ்சம் குடு. இது எப்படி எடுத்துட்டு போவா? ஒரு கட்ட வச்ச பையில போட்டு கொடு போ. மக்களே தென்றலுமா, ஒரு கட்ட வச்ச பைய எடுத்துட்டு வாமா, அந்த பீரோக்கு மேல இருக்கு பாரு. தென்றல நல்லா படிக்க வைக்கா. ஏன்க்கா அடுத்தால படிக்க வேண்டாம்னு சொன்ன? இல்லல தம்பி, ஏலன்னு வருது பத்தியா? இல்ல தம்பி, அடுத்தப்பல இவளுக்கு 1 வருஷம் கழிச்சோன்னா கல்யாணத்தை முடிக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன் மனசுல என்னட்டி நினைச்சிட்டு இருக்கா? இப்பவே கல்யாணம் முடிக்கணும், அதை முடிக்கணும், இதை முடிக்கணும்னு. புள்ள ஆசைப்பட வரைக்கும் படிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். இக்க மச்ச சொல்லுது சரிதானக்கா, கூட கொஞ்சம் படிக்கிட்டுக்கா. அவன் சின்ன பிள்ளை தானே, அப்படின்னு வயசாயிட்டு அவளுக்கு படிச்சு நல்ல முன்னேறணும், நல்ல வேலை பார்க்கணும், நல்ல செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு போல. சரி தம்பி, அதெல்லாம் நடக்கும் காலகாலத்துல. அதுக்கு எதுக்கு இப்போ போட்டு மண்டையை உடைப்பானே? சரி நான் பாத்துக்கிறேன். சரி நீ இதை பத்தி அவ வரும்போது எதுவும் பேசாண்டா. அம்மா இந்தாங்க கட்டப்பை, இதுல போட்டு கொடுங்க. தம்பி பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. ஏக்கா போயிட்டு வரேன். தென்றல் போயிட்டு வரோமா? ஓகே மாமா. தம்பி போய் சேர்ந்தன போனடி என்னல? சரிக்கா சரி. எங்க தம்பியை கொண்டு பைக்ல விட்டுட்டு வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். வேண்டாம் மச்சான், நானே பைக்ல தான் வந்திருக்கேன். பைக்கை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பஸ் ஏறுவேன். சரி மாப்ள, பாத்து போயிட்டு வாங்க. என் தம்பி ராசா மாதிரி இருக்கான். நாங்கெல்லாம் என்ன சொன்னோம்? உன் தம்பி கூசா மாதிரியா இருக்கான்னு சொன்னோம். உங்களுக்கு எப்போ என்னையும் என் குடும்பத்தையும் இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராத. எடி என்னடி திடுதுப்புன்னு தம்பி மேல ஒரே பாசம் பொங்குது. அவன் என் தம்பி, என் சொந்த ரத்தம், அதனாலதான் பாசம் இருக்கதானே செய்யும். சரி உங்க சண்டையை யாராலையும் நிறுத்த முடியாது. நான் போறேன், போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். எடி நீ கொஞ்சோண்டு சாப்பிடுதியா பிரியாணி? கொஞ்சமா? எல்லாத்தையும் தான் மாமாக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டியே. நீ உங்க அப்பாவுக்கு எடுத்தல, என்னைய கிண்டல் பண்ணுதப்பா. அவ சொன்னது சரிதானே? என்னது சரிங்க? அம்மா தாயே, நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலம்மா. நான் போய் படுத்துக்கிட்டு போறேம்மா. எனக்கு ஒண்ணும் சாப்பாடு ஒண்ணு கிடையாதா? சோறு வடிச்சு வச்சிருக்கேன், நேத்துல ரசம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஊறுகாவும் இருக்கு. எப்பா அந்த விஷத்தை திங்கியோட பேசாம கமுதடிச்சு படுத்து தூங்கிற போறேன். இன்னைக்கு சுவாத்துக்கு லீவு. நம்மள சண்டை இழுக்கதே இவருக்கு சோழியா போச்சு. அந்த கோபத்துல நம்ம கூட 4 வார்த்தை பேசும், உடனே வாயாடி அப்படி இப்படி நம்ம மேல பட்டம் கெட்டது. எப்படியா நம்ம தம்பிக்கு ஆசைப்பட்டபடி நாட்டுக்கோழி பிரியாணி செய்து கொடுத்து விட்டாச்சு. எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தங்கச்சி கல்யாணம் சீக்கிரம் முடியட்டும் கடவுளே. அப்பதான் என் தம்பிக்கும் என் மவளுக்கும் சீக்கிரத்தை கல்யாணத்தை சட்டுப்பட்டு முடிக்கணும். அம்மா அம்மாடிய குறுக்கு என்னன்னு உழையுதம்மா. எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க, கொஞ்ச நேரம் குறுக்க சாய்ப்போம், கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஹலோ என் மக்கா, எப்படி இருக்கடி? ஏம்மா எப்படி இருக்கிய? ஏன் ஒரு மாதிரி பேசுதிய? படுத்திருக்கீளோ? ஆமாம்மா, இப்பதான் கொஞ்சோண்டு சோறு தின்னேன் பாத்துக்க, அது ஒரு மாதிரி படபடுத்துட்டு வருது. அந்தால கட்டில கொஞ்ச நேரம் சாஞ்சி படுத்திருக்கேன். நான் நல்லதா இருக்கேன் மக்கா. மாப்பிள்ள பிள்ளைகளோ எல்லாம் எப்படி இருக்கு? ஏம்மா
அப்புறம் எல்லாரும் இங்க நல்லா இருக்காவோ? உன் மாப்பிள்ளை வேலைக்கு போயிருக்காரு. இந்த பிள்ளைகள் ஒரு 2 பேரும் பறிச்ச பத்துக்கா பறிச்சு வீட்டு இப்பதான் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு விஷம் படுத்திருக்காள்வா. ஏம்மா தம்பி நல்லா இருக்கானா? உன் மருமக எப்படி இருக்கா? இப்பதானே வெளியே போனேன், அதுக்குள்ள உறங்கிட்டாப்புல இருக்க. கவலையத்த மாராசி, அதான் படுத்த உடனே தூங்கிருதா. நமக்கெல்லாம் அப்படியே தூக்கம் வருது. கனிமா, கனி என்னாச்சி? அரைநாள் தான் லீவா? போயிட்டு திரும்பி வந்துட்டீரோ? கேட்டி வேலைலாம் உண்டு. நான் வெளியில போனேன்னா அப்போ நம்ம மரகதக்கா இருக்கல்ல, அவ நம்ம வீட்டு தென்னையில ஒத்தையில உட்காந்து பாடு பேசிட்டு இருக்கா. யார்கிட்ட தெரியல போன்ல. ஐயே தனியாவா உட்கார்ந்திருக்கா? வீட்டுக்குள்ள வர வேண்டியதுனே, நீர் கூப்பிட வேண்டியதுனே. நான் என்னத்து கூப்பிட, எனக்கு ஒரு மாதிரி வேற இருந்துச்சா, போன் வேற பேசிட்டு இருக்காளா. அதான் சரி உன்னை எழுப்போம் சொன்னோம்னா நீனாவது வெளியில போய் உட்காந்துருப்ப, இல்லைன்னா நீனாவது அந்த அக்காவை வீட்டுக்குள்ள கூப்பிடுவேன். பாம்போல உட்காந்துருக்காவல்ல. சரி நீர் வேலைக்கு போவோம், நான் பாத்துக்கிட்டேன். தம்பி ஆபீஸுக்கு போயிருக்கா மக்களே. மருமவா ரூம்ல படுத்திருக்கா. நான் போகல வந்து என் ரூம்ல படுத்திருக்கேன். ஏங்க வேலைக்கு போயிட்டு வருவீல்ல, அப்ப 2 உள்ளி விட வாங்கிட்டு வாங்க. என்ன இந்த பைய கேட்டுட்டே இருந்தான் அன்னைக்கு. என்ன தெக்க ஒரு வாழைப்பற கடையில உள்ளி விடையா வாங்க போறியா? அதனை கேட்டேன். வந்துருவாள வேலைக்கு போற மனுஷன உள்ளி விடையா வாங்க போறேன்னு வலிய மறைச்சா. ஏ மல்லிகா, அவர் வேலைக்கு போறாரு. சாயந்தரம் 6 மணி 7 மணி கிட்ட தான் வருவாரு. அப்பதான் உள்ளி விட வாங்கிட்டு வருவாரு. ஆமாமா, இப்ப சாப்பிட வந்துட்டு வேலைக்கு போறேன். நான் வேலையை விட்டு வரும்போது தான் உள்ளி விட போடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த வாழைப்பற கடையில சூப்பரா இருக்குமா உள்ளி விட. நல்ல உள்ளி நிறைய கூட்டி போட்டு கொஞ்சோண்டு தான் கடலை மாவு போடுவாங்களாம். அதனாலதான் நல்லா இருக்கும்னு என் மாப்பிள்ள சொல்லிட்டு இருப்பாரு. வரும்போது ஒரு 4-5 வடை எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வருவேளா? என்னது 4-5? உங்க வீட்ல இருக்கதே 3 பேர் தானே. கனி நானே 2-3 தின்னு போடுவேன். என் மொவ 2 திம்பா. சரியா போச்சு 5. என் மாப்பிள்ள அவரு எங்கேயாவது வாங்கி சாப்பிடுவாரு. சரி துட்ட கொடு. துட்டு நான் எடுத்துட்டு வரலையே. கடையில நான் வாசியிலே கொடுக்க. என்ன ராசானே, என்ன நாளைக்கு என்ன துட்டு தரனே, கண்டிப்பா தந்துருவேனே. வாங்கிட்டு வாங்க. என்ன நம்ம என்ன முன்ன பின்ன பாக்காதாளா? சரிம்மா தங்கச்சி. இந்த மனுஷனை முதல்ல சொல்லணும், இவ எதுக்கு வாங்கி கொடுக்காரு? இவ எங்க துட்டு தருவா? வரதுக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? மல்லிகா நீ பேச மாட்டாத. அன்னைக்கு எனக்கு 50 ரூபாய் தரணும், ஞாபகம் இருக்கா? 50 ரூபாயா? எப்ப தரணும்? எப்ப தரணும் சொல்லு. தூர நின்னு வாங்கிக்கா. எப்ப தரணும்னு மட்டும் சொல்லு. நான் ஒண்ணு வாங்கிட்ட வாங்கல தெரியுமா? இடி சண்டையா போட்டு கிடக்கியா? வாங்காச்சி, இதுதான் எங்க வீடு. சண்டல ஒண்ணு போடல. வாங்க உட்காருங்க. அம்மா நெடு மாதிரி நல்ல ஆச்சி ஃப்ரெண்ட் பிடிச்சிட்ட போல இருக்க. கூடேல வாரா. என்ன குண்டுமல்லி ஒரு மாதிரி பம்பிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல நெடுபாரி, சும்மா தான் இருக்கேன். இடி போன சனிக்கிழமை மல்லிகை எனக்கு ஒரு 50 ரூபாய் தரணும் லாட்டி. நீ இருந்தே இல்ல. போன சனிக்கிழமையா? நெடுபாரி நல்லா யோசிச்சு பாரு. போன சனிக்கிழமை நான் எங்க இவள பார்த்தேன்? நான் இங்க இல்லவே இல்லையே ஊர்ல. நான் எங்க அம்மா வீட்டுக்குள்ள போனேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் இவளுக்கு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும்? இந்த பாரு மல்லிகா, ஏமாத்தாத. நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. போன சனிக்கிழமை நீ ஊருக்கே போல. நீ ஞாயிற்றுக்கிழமை தான் உங்க அம்மா வீட்டுக்கு போன. அப்ப எப்ப வாங்கினே சொல்லு. சந்தையில மீன் வாங்க போனோமா, அப்போ நல்ல அயில மீன் கிடந்துன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கூட ஒரு 50 ரூபாய் தாஞ்சலி கேட்டேல்ல. 50 ரூபாய் அயில மீனா? இப்ப ஞாபகம் இல்லையே. குண்டுமல்லி மண்டையில தட்டுன்னு வச்சுக்கோ, மண்டை பேந்துரும். ஏன் இப்ப ஒரு மாதிரி வர? அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாத என்ன நெடுமாரி? நான் என்னைக்கு வாங்கினேன்? போன சனிக்கிழமை ஊர்ல இல்ல. அதான் அயில மீன் வாங்குறீல்ல, ஒண்ணு 50 ரூபான்னு. அதுக்கு நான் துட்டு நாளா கொடுத்தேன். மண்ணா கட்டி எனக்கு 100 ரூபா தந்தா தெரியுமா கனி? ஞாபகம் இருக்கா உனக்கு? எனக்கு 50 ரூபா, உனக்கு 50 ரூபா சேர்த்து என்கிட்ட 100 ரூபா கனி தந்தா. அது கனிக்குள்ள துட்டு. கனிக்குள்ளதா? நானு உனக்கு தான் தரணுமோன்னு நினைச்சேன். நல்ல பியாச்ச மாத்து, அதை மட்டும் நல்லா படிச்சு வச்சிருக்க. சரிம்மா, நாளைக்கு வரும்போது 50 ரூபா கொண்டு வரம்மா. நான் என்ன 50 ரூபாய்க்கு ஊரை விட்டா ஓட போறேன்? ரெடி மல்லிகா, என்னத்த உடனே 50 ரூபா ஊரை விட்டு ஓட போறேனா, உலக விட்டு ஓட போறேனா அப்படிலாம் பேச இல்ல ஆச்சு. என்னைக்குனாலும் இங்க தானே இருக்க போறேன், கொடுப்பேன். எடி முதல்ல ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினா அதை ஞாபகம் வச்சிருக்கணும். 2வது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கணும். 3வது அந்த கடனை கொண்டு திருப்பி கொண்டு கொடுக்கணும். அப்பதானே அடுத்தாப்புல உனக்கு ரூபா தருவா. எப்படியாவது இந்த 50 ரூபாயை கமத்திடலான்னு பார்த்தேன். கனி நெடுமாரி விட்டாலும் இந்த ஆட்சி விடாது போல இருக்க. கனி நாளைக்கு காலையில இங்க வரும்போது கொண்டு வந்து தாரேன்னா 50 ரூபாய் கூட வடைக்கான பைசாவையும் கொண்டுட்டு வா. அந்த வடைக்குள்ள பைசாவும் மறந்துடாத. அம்மா கொண்டு வராமல பாப்பறே, கொண்டு வந்துருவேன். காலையில கொண்டு வந்துடாமா, விடிய முன்ன கொண்டு வந்து தாரேன். மரத யார்ட்டியோ போன்ல பேசிட்டே இருக்கா போல இருக்க. ஆமாச்சி, நானும் கண்ணாசுன்னு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேனா என் மாப்பிள்ள தான் வந்து எழுப்பினாரு. எடி மரதக்க வெளியில ஒத்தையில பாம்போல உட்காந்து யார்ட்டியோ தனியா பேசிட்டு இருக்கா, நீனு போய் உட்காரட்டி இல்லைன்னா வீட்டுக்குள்ள கூப்பிடுனாரு. நானும் வந்து அந்தால அப்படியே எல்லாரும் வந்தாலும் பேச்சாயிட்டு. எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. இருக்கட்டும் டிகானி, இங்கதான் நல்ல காத்து சிலு சிலுன்னு வருது. எடி டவுன் பக்கம்லாம் இப்படி தெருல வெளியில தென்னையில உட்காந்து பேச முடியுமா? எந்த வீட்டுல தென்னை இருக்கு முதல்ல? ஆமா பத்தலாச்சி, திண்ணையே கிடையாது எந்த வீட்லயும். நம்ம ஊர்ல தான் பெப்பரப்பன் விஸ்தாரமா ஒவ்வொரு வீட்லயும் தென்னை கட்டி போட்டிருக்கு. நல்லா படுத்து உருளலாம். நல்ல பேசட்டி மல்லிகா. ஆமாச்சி, சின்ன பிள்ளைல இருந்து அப்படிதான் பொடுபடுன்னு தான் பேசுவேன். யாச்சி எல்லாரும் என்ன சின்ன பிள்ளைல இருந்தே வாயாடி வாயாடின்னு தான் கூப்பிடுவோம். இப்ப என் மாப்பிள்ள வாயை திறந்தாலே வாயை மூடிட்டி அப்படின்றாரு. பாவம் மூக்காண்டி, நீ பேசுறதை எத்தனை நாள் தான் கேட்பான்? அவனுக்கும் சலிப்பு வந்திருக்கும்ல. காப்பி இப்பி போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த வெக்க நேரத்துல என்னத்த காப்பி? இப்பதானே சாப்பிட்டு இருக்கோம். ஏமா பிள்ளைகளுக்கு லீவ் விட போதலாமா? ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாளாவது வந்து இருமாங்க. பேத்தி மரதான் சொல்லிட்டே கிடக்காளுவா, ஏமா ஆச்சு வர சொல்லுன்னு. மறையதுக்கா அம்மை கிட்ட பேசிட்டு இருக்கா போல. நான் எங்க இருந்து மக்கா இங்க இருந்து வர உன் தம்பி பொண்டாட்டிக்கு வேலையில செய்து எடுத்து கொடுக்காண்டமா, அவ ஒரு வேலையும் செய்திடவும் மாட்டா. நீ பிள்ளைகளோட கூட்டிட்டு ஒரு 5 நாள் வாயா. நான் எங்கம்மா வரக்கூடிய சூழ்நிலையில நான் இருக்கேன். நாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் 2 நாள் நிக்கக்கூடிய சூழ்நிலையா அங்க இருக்கு. சரி நீ கொஞ்ச நேரம் தூங்கக்கூடிய நேரம், அந்த நேரம் பார்த்து போன போட்டு பேசிட்டே இருக்கேன். சரி கொஞ்ச நேரம் தூங்கு, பொறவு பேத்திட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் முடிவெடுக்கேன். சரி மக்களே, போன் பேச வரும்போது ஒரு ஆள்களை காணல, பேசி முடிக்கல
ஏக்கா உன் துணைக்குதான் உன்னை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. என்ன யார்கிட்ட தூக்கிட்டு போறா? எடி மரகதம், லீவுக்கு அப்போ உங்க அம்மா வீட்டுக்கா பிள்ளைல கூட்டிட்டு போற? அதெல்லாம் ஒண்ணும் போலாச்சி. எங்க அம்மா தான் ஒயாம கூட்டிட்டு வாமக்கா பிள்ளைகள் விழா ஒரு 10 நாள் வந்து நின்னுட்டு போங்க. எங்க போவேன்? இங்க என் மாமியா கிடக்கா, வேலை கிடக்குல்ல. என் மாப்பிள்ள வேற வேலைக்கு போவாரு. எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படி போய் இருக்க முடியுமா? ஏக்கா எப்பவும் உள்ள வேலை தானே உன் மாமியா கறி பாப்பா. அதான் செல்வி இருக்கால கூட மாட ஒத்தாசம் பண்ணிக்கிடுவா. அந்த அண்ணன் ஒரு போக்குல வேலைக்கு போயிட்டு வர போறாரு. என்னைக்குமா போற பிள்ளைல கூட்டிட்டு ஒரு 10 நாள் போயிட்டு வா. ஆமாக்கா லீவ்ல தானக்கா என்ஜாய் பண்ண முடியும். சரி, அதை பத்தி புற மூடி பண்ணிக்கலான்ட்டு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போன வச்சுட்டேன். ஏடி மல்லிகா, நான் வாரேன். ஒரு 5 நிமிஷம் வந்து பாட பேசக்கூடாது. உடனே ஏட்டி மல்லிகா பாரு. இங்க வாட்டிங்க. முக்கியமான கட்டத்துல தான் பாடு பேசும்போது கூப்பிடுவாரு. சரி எல்லாரும் இருங்க, போயிட்டு வரேன். சீக்கிரம் போட்டாயே, பாவம் தானே. ஏக்கா ஏங்க ஒரு மாதிரி மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு? என்னத்த சொல்ல, மல்லிகா இருக்காளன்னு தானே பேசாம வாயை மூடிட்டு இருந்தேன். யாம்டி ஏன் என்ன பிரச்சனையா? ஆமாக்கா அதுவும் சரிதான். நீனும் எதுவும் வாயை திறந்துருவேன்னு ஒரே பயம். மல்லிகா இருக்கும்போது லேசு சொன்னு வச்சுக்கிய, அதுக்கு கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் வச்சு பட்டா சொல்லி போடுவா எல்லாரும் வீட்லயும் போய். அக்கா உங்க அம்மா எதுவும் சொன்னாவளோ? ஏன் உன் தம்பி பொண்டாட்டி எதுவும் பிரச்சனை படுத்தாளோ? உனக்கு தம்பி இருக்கானா? தம்பி கல்யாணம் முடிச்சிட்டா? ஆமாச்சி தம்பி இருக்கான். தம்பிக்கு இப்பதான் கல்யாணம் முடிச்சு 4-5 மாசம் ஆகுது. ஏக்கா தம்பி பொண்டாட்டி எப்படி பரவாயில்லன்னு தானே சொன்னேன். என்ன தட்டி சொல்ல பரவாயில்லன்னு? வரும்போது பூனை மாதிரிதான் இருந்தா. இப்போ 2-3 மாசம் எங்க அம்மையெல்லாம் நல்லா பாக்க எடுக்கதான் செஞ்சா, நல்லா பேச எடுக்க. இப்போ வர 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 சரியே இல்லாச்சி. என்னக்கா சொல்லிட்டு இருக்கா? ஊர்ல இல்லாத தம்பி பொண்டாட்டி அப்படி இப்படி பெருமையா பேசுவேன். அவன் பின்ன தம்பி பொண்டாட்டி எப்படி விட்டு கொடுத்து பேச நினைச்சு சொல்லல. மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் மனசே கேட்கல. ஏக்கா என்னன்னாலும் சொல்லு, நாங்க எல்லாரும் அப்படியே பழகுதோம் உங்ககிட்ட. நாங்க யார்கிட்டயும் வெளியிலேயே போய் சொல்ல போறோம். இடி மரகதம் இப்படி மனசுக்குள்ள வச்சு மண்டேடி வந்துற போது ஏதாவது 4 பேர்ட்ட நல்ல ஆளுகிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, ஏதாவது கொஞ்சம் மனப்பாரம் இறங்குன மாதிரி இருக்கும்லாட்டி எதுனாலும் சொல்லு. ஏக்க சொல்லுக்கா, உனக்கு உதவிச்சே நாங்க இருக்கோம்லக்கா. ஏங்க இப்படி வருத்தப்படுத? மாமியா எதுக்கு இருக்கான்னு என் தம்பி பொண்டாட்டி நினைக்கலாம்டி.